கதைய பார்க்க வந்த எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நான் மோனிகா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? கதைய முழுசா கேளுங்க, சூப்பரா இருக்கும். சரி வாங்க நாம பேசலாம். கைதி தம்பி எண் 999. இது வெறும் ஒரு சிறைச்சாலையின் இருண்ட அறையில் எப்போது இந்த தம்பி உயிர் பிரியும் என்று தெரியாமல் மரணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒரு தம்பி. நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்துவிட்டது. தூக்குத் தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டது. அவனது வாழ்க்கையின் கடைசி நொடிகள் டிக் டிக் என ஓடிக்கொண்டிருந்தன. தூக்குத் தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய நாள் நெருங்கிவிட்டதால் சிறை காவலர்கள் அவனை அந்த இறுதி இடத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒத்திகையை தொடங்கினர். எங்கே வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான தீர்ப்பு சில நொடிகளில் எழுதப்படுமோ அந்த இடம் அது. அவனது மரண தேதி குறிக்கப்பட்டாகிவிட்டது. சரியாக அந்த நேரத்தில் அந்த சிறையின் ஜெயிலர் காயத்ரி பார்ப்பதற்கு மிகவும் கண்டிப்பானவர். ஆனால் உள்ளுக்குள் இரக்க குணம் கொண்டவள் அவன் அறைக்கு வந்தார். சிறை விதிகளின்படி மரணத்திற்கு முன் கைதியின் கடைசி ஆசையை கேட்க வேண்டும். தம்பி, ஜெயிலர் காயத்ரி கேட்டார், உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கிறதா? பா தம்பி, கைதி எண் 999 மெதுவாக தலையை நிமிர்த்தினான். அவன் கண்களில் மரண பயம் இல்லை. மேடமை கீழும் மேலுமாக ஒரு ஆசையாக பார்த்துவிட்டு சிரித்தபடி எதுவும் இல்லை என்று சொன்னான். அவனுள் ஒரு விசித்திரமான சூன்யம் இருந்தது. அவன் தனது வாயால் சொன்ன அந்த ஆசை சிறைச்சாலையின் உயரமான மதில்களுக்குள்ளும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவன் மிகவும் நிதானமான குளிர்ந்த குரலில் சொன்னான், மேடம், என் வாழ்க்கையில் ஒரே ஒரு கடைசி ஆசைதான். நான் சாவதற்கு முன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெண் தன் முழு மனதுடன் சம்மதித்து என் வாழ்க்கையின் கடைசி இரவை என் மனைவியாக என்னுடன் கழிக்க வேண்டும். வெறும் ஒரே ஒரு இரவுக்கு அவள் என்னுடையவளாக இருக்க வேண்டும். இதுதான் என் கடைசி ஆசை. இதை கேட்டதும் அங்கிருந்த அதிகாரிகளும் காவலர்களும் அதிர்ந்து போனார்கள். அவர்கள் காலடியில் பூமி நழுவியது போல் இருந்தது. ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டார்கள். மரணத்தின் விளிம்பில் நிற்கும் ஒருவன் எப்படி இப்படியொரு விசித்திரமான, நடக்கவே முடியாத ஆசையை கேட்க முடியும்? அங்கே மயான அமைதி நிலவியது. அப்பொழுது கைதி தொடர்ந்தான், முடியுமென்றால் ஊர் முழுவதும் தண்டோரா போடுங்கள். நாளை சாக போகும் ஒரு கைதிக்கு ஒரே ஒரு இரவுக்கு மனைவியாக இருந்து மறுநாளே விதவையாக மாற யாராவது ஒரு பெண் தயாரா என்று கேளுங்கள். கேள்வி அதுதான். சட்டத்திற்கு உட்பட்டு இந்த விபரீத ஆசையை நிறைவேற்ற முடியுமா? அப்படியே ஒப்புக்கொண்டாலும் காலையில் தாலி கட்டி மாலையில் அதை அறுக்க எந்த பெண் முன்வருவாள்? என் பெயர் ரேகா. நான் ஒரு 28 வயது போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் காக்கிச் சட்டையும் தோளில் இருக்கும் நட்சத்திரங்களும் என் கௌரவம். என் பணிக்காலம் முழுவதும் காவல் நிலையங்களிலும் நீதிமன்றங்களிலும் சிறை கதவுகளுக்கு மத்தியிலும் தான் கழிந்திருக்கிறது. எத்தனையோ குற்றவாளிகள் தூக்கு கயிற்றில் தொங்குவதை நான் பார்த்திருக்கிறேன். சிலர் கண்களில் வருத்தம் இருக்கும், சிலர் கண்களில் கொடூரமான வெறி இருக்கும். ஆனால் என் சர்வீஸில் இந்த கைதி எண் 999, அதாவது விஸ்வா, என் மனதை வெகுவாக பாதித்தான். அவன் ஒரு சாதாரண குற்றவாளி போல் தெரியவில்லை. அவனது ஆழமான கருமையான கண்களில் ஒரு பெருங்கடல் இருந்தது. அதற்குள் எத்தனை ரகசியங்கள் புதைந்திருக்கின்றன என்று தெரியவில்லை. நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு குழப்பமாக இருக்கும். அவன் முகத்தில் ஒரு கொலைகாரனுக்குரிய குரூரமும் இல்லை, ஒரு நிரபராதிக்குரிய பதற்றமும் இல்லை. இந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கு நான் மாற்றலாகி வந்தபோது நான் புதிது. ஆனால் எப்போது நான் விஸ்வாவை பார்த்தாலும் அவன் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போலவே தோன்றும். அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி, ஆனால் கண்களில் தீராத சோகம். என்னை மிகவும் உறுத்திய விஷயம் அவனது வயது. வெறும் 22 வயது. வாழ்க்கையின் வாசலை தொட்ட ஒரு இளைஞன். உலகத்தை இன்னும் முழுமையாக பார்க்காதவன். அவன் இனி நிரந்தரமாக இருளில் மூழ்கப் போகிறான். அவன் அதிகம் பேச மாட்டான். நாள் முழுவதும் செல்லின் ஒரு மூலையில் அமர்ந்து சுவரையே பார்த்து கொண்டிருப்பான். பல முறை அவனிடம், நீ அப்படி என்னதான் குற்றம் செய்தாய் என்று கேட்க நினைப்பேன். ஆனால் அவனது மௌனம் என்னை தடுத்துவிடும். ஆனாலும் என் மனதிற்குள் அவன் மேல் ஒரு இனம் புரியாத பரிதாபம் இருந்தது. என் உள்மனது சொல்லிக்கொண்டே இருந்தது, கண்ணால் காண்பது பொய், இவன் குற்றவாளி இல்லை என்று. ஆனால் சிறை சட்டங்கள் கருணை காட்டுவதில்லை. அந்த கொடூரமான நாள் வந்தது. இன்னும் 2 நாட்களில் அதிகாலை 4 மணிக்கு கைதி எண் 999 விஸ்வாவுக்கு தூக்குத் தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நோட்டீஸ் வந்தது. அவனது குடும்பத்தை பார்க்க அவனுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த செய்தி என் நெஞ்சில் ஒரு பாரத்தை ஏற்றியது.
அன்று விஸ்வா தனது வயதான அம்மாவை சந்தித்தான். அந்த சந்திப்பு அரை முழுக்க சோகம் நிரம்பியிருந்தது. கம்பிக்கு அந்த பக்கம் நின்ற அவனது அம்மா அழுது கொண்டே சொன்னார், என் மகன் நிரபராதி. என் விஸ்வா யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டான். கடவுள் உன்னை காப்பாற்றுவார். ஒரு தாயின் அந்த நம்பிக்கை என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. தூக்குத் தண்டனை உறுதியாகிவிட்டது. ஆனாலும் அந்த தாயின் நம்பிக்கை உடையவில்லை. அன்று மாலை விஸ்வாவிடம் அவனது கடைசி ஆசையை கேட்க எனக்கு உத்தரவு வந்தது. கனமான இதயத்துடன் நான் அவன் செல்லுக்குச் சென்றேன். அவன் தன் அம்மாவுடன் இன்னும் சிறிது நேரம் பேச அனுமதி கேட்பான் என்று நினைத்தேன். கம்பிகளுக்கு அருகில் சென்று மென்மையாக கேட்டேன், விஸ்வா, உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தால் சொல். விஸ்வா என்னை பார்த்து அமைதியாகச் சொன்னான், மேடம், என்னை எஸ்பி சார் முன்னாடி நிறுத்துங்க. என் ஆசையை நான் அவரிடம்தான் சொல்வேன். நான் அவனை அழைத்துக் கொண்டு எஸ்பி சார் அறைக்குச் சென்றேன். எஸ்பி சார் கேட்டார், தம்பி, என்ன வேண்டும் சொல். விஸ்வா ஒரு பெருமூச்சு விட்டு முன்பு சொன்ன அதே விஷயத்தை திரும்பச் சொன்னான். சார், என் கடைசி ஆசை, நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன். நான் சாவதற்கு முன் ஒரே ஒரு இரவு என் மனைவியுடன் வாழ விரும்புகிறேன். அறையில் மீண்டும் அமைதி. எஸ்பி சாரும் நானும் மற்ற அதிகாரிகளும் அதிர்ச்சியில் உறைந்தோம். மரணத்தை நெருங்கும் ஒருவன் இவ்வளவு நிதானமாக திருமணத்தை பற்றி பேசுவதை யாராலும் நம்ப முடியவில்லை. எஸ்பி சார் ஆச்சரியத்துடன், தம்பி, நாங்கள் திருமணம் செய்து வைத்தாலும் எந்த பெண் உன்னை திருமணம் செய்வாள்? அடுத்த நாள் நீ தூக்கில் தொங்கப் போகிறாய் என்று தெரிந்தும் எந்த பெற்றோர் தங்கள் மகளை உனக்கு தருவார்கள்? உன் கடைசி ஆசையை ஏன் வீணாக்கிறாய்? வேறு ஏதாவது கேள் என்றார். ஆனால் விஸ்வா உறுதியாக இருந்தான். சார், நான் முடிவு செய்துவிட்டேன். நீங்கள் ஊர் முழுவதும் அறிவியுங்கள். நாளை சாகப் போகும் விஸ்வா கல்யாணம் செய்ய ஆசைப்படுகிறான் என்று சொல்லுங்கள். யாராவது வந்தால் வரட்டும். யாரும் வரவில்லை என்றால் எனக்கு வருத்தமில்லை. பிறகு என்னை தூக்கில் போடுங்கள். அவனது பிடிவாதமும் நம்பிக்கையும் எங்களை யோசிக்க வைத்தன. நீண்ட யோசனைக்குப் பிறகு எஸ்பி சார் ஒப்புக்கொண்டார். சரி, நாங்கள் அறிவிக்கிறோம். ஆனால் யாரும் வரமாட்டார்கள் என்பது உறுதி. இது பைத்தியக்காரத்தனம் என்றார். ஊர் முழுவதும் பத்திரிகைகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் செய்தி காட்டு தீ போல பரவியது. எல்லோரும் இதை பற்றி பேசினார்கள். இது ஏதோ ஒரு விபரீத விளையாட்டு என்று நினைத்தார்கள். தன் வாழ்க்கையை தானே அழித்துக் கொள்ள எந்த பெண் வருவாள்? இது நடக்காது என்று நானும் நம்பினேன். மாலை மங்கியது. சிறைச்சாலை கனமாக இருந்தது. விஸ்வாவை தூக்கு மேடைக்கு தயார் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்தோம். ஆனால் சரியாக 2 மணி நேரம் கழித்து ஒரு கான்ஸ்டபிள் மூச்சிறைக்க ஓடி வந்து என் அறைக்குள் நுழைந்தார். இன்ஸ்பெக்டர் மேடம், பெரிய அதிசயம் நடந்துவிட்டது. ஜெயில் வாசலில் ஒரு பெண் வந்திருக்கிறாள். அவள் மணப்பெண் கோலத்தில் இருக்கிறாள். கூட ஒரு புரோகிதரும் இருக்கிறார். நானும் எஸ்பி சாரும் பதறியடித்துக் கொண்டு வெளியே ஓடினோம். ஜெயிலின் பெரிய இரும்பு கேட் அருகே 19 அல்லது 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் நின்றிருந்தாள். சிவப்பு நிற பட்டுப்புடவை, கையில் மருதாணி, நெற்றியில் போட்டு. அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான உறுதி இருந்தது. எஸ்பி சார் அந்த புரோகிதரிடம், ஐயா, என்ன இது? யார் இந்த பெண் என்று கேட்டார். புரோகிதர் நடுங்கும் குரலில், சார், இந்த பெண் தானாகவே என்னிடம் வந்தாள். இவளுக்கு திருமணம் செய்து வைக்கச் சொல்லி வற்புறுத்தினாள். நான் எவ்வளவோ எடுத்துச் சொன்னேன். மகளே, நீ கட்டப்போகும் தாலி நாளை காலையில் இருக்காது. ஏன் உன் வாழ்க்கையை அழிக்கிறாய் என்று. ஆனால் இவள் கேட்கவில்லை. நான் விஸ்வாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். எஸ்போர்ட் பிஷார் அந்த பெண்ணின் கண்களை பார்த்து, மகளே, உனக்கு விவரம் புரிகிறதா? நாளை காலையில் நீ விதவையாகிவிடுவாய் என்றார். அந்த பெண் இமைக்காமல் உறுதியான குரலில் சொன்னாள், தெரியும் சார், எனக்கு விஸ்வா மேல் காதல் இருக்கிறது. அவருடன் வாழ ஒரு ஆயுள் கிடைக்காது என்றால் பரவாயில்லை. இந்த ஒரு இரவு போதும். அவள் சொன்னதைக் கேட்டு அங்கிருந்தவர்களின் கண்கள் கலங்கின. இக்காலத்திலும் இப்படியொரு காதலா? சட்ட நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டு புரோகிதர் உள்ளே அழைக்கப்பட்டார். விஸ்வா செல்லிலிருந்து அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டான். அந்த சோகமான அறையில் சிறைக்கம்பிகளின் நிழலில் விஸ்வாவுக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது. அவள் பெயர் ஸ்வேதா. திருமணம் முடிந்ததும் விஸ்வா ஒரு மெல்லிய புன்னகையுடன் எஸ்பி சாரை பார்த்து, வாக்குப்படி என் மனைவியை என் செல்லுக்கு அனுப்புங்கள். ஒரு இரவு மட்டும். பிறகு காலையில் உங்கள் இஷ்டம் போல் செய்யுங்கள் என்றான். நான் அந்த காட்சியை பார்த்து கண் கலங்கினேன். உண்மையான காதல் என்பது இதுதானோ? பைத்தியக்காரத்தனமானது, பயமற்றது. ஆனால் எனக்கு அப்போது தெரியாது, இந்த கண்ணீருக்கும் காதலுக்கும் பின்னால் நாளை காலையில் எங்கள் உயிரை உறைய வைக்கப் போகும் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்று.
விஸ்வாவும் ஸ்வேதாவும் அந்த செல்லுக்குள் அனுப்பப்பட்டார்கள். நான் என் கைகளால் அந்த கனமான இரும்பு கதவை பூட்டினேன். உள்ளே காதலும் மரணமும் ஒரே அறையில் தனித்திருந்தன. நான் என் அறைக்கு திரும்பினேன். நேரம் நள்ளிரவை தாண்டி நகர்ந்தது. எனக்கு தூக்கம் வரவில்லை. என் கவனம் முழுக்க அந்த செல்லின் மீதே இருந்தது. உள்ளே இருந்து மெல்லிய குரல்கள், சில நேரங்களில் அழுகை சத்தம், சில நேரங்களில் சிரிப்புச் சத்தம் கேட்டது. நான் உஷாராகவே இருந்தேன். அவர்கள் தப்பிக்க முயற்சிப்பார்களோ என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. நான் சென்று பார்த்தேன். சத்தம் அடங்கியிருந்தது. உள்ளே அமைதி. கதவு மிகவும் பலமானது. முடியாது என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கையில் அமர்ந்தேன். நள்ளிரவு 2 மணி இருக்கும். திடீரென்று ஜெயிலே அதிரும்படி ஓர் அலறல் சத்தம் கேட்டது. காப்பாத்துங்க, என்ன வெளியே விடுங்க, ஐயோ! நான் பதறியடித்துக் கொண்டு ஓடினேன். அந்த சத்தம் ஸ்வேதாவுடையது. செல்லுக்குள் கதவை பிடித்துக்கொண்டு ஸ்வேதா நின்றிருந்தாள். அவள் முகத்தை முக்காடு போட்டு மூடியிருந்தாள். அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மேடம், ப்ளீஸ் கதவை திறங்க, எனக்கு பயமா இருக்கு. மரணத்தோட பயம் இவ்வளவு கொடூரமா இருக்கும்னு எனக்கு தெரியல. என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ப்ளீஸ் என்ன போக விடுங்க என்று கெஞ்சினாள். எனக்கு கோபம் வந்தது. கொஞ்ச நேரம் முன்னாடி லைலா மஜ்னு மாதிரி பேசினாய், இப்போது என்னாச்சு? காதல் பறந்து விட்டதா என்று கேட்டேன். அவள் பதில் சொல்லாமல் அழுது கொண்டே தலையசைத்தாள். முக்காட்டுக்குள்ளிருந்து அவள் முகம் தெரியவில்லை. என்னை மன்னிச்சிடுங்க மேடம், தப்பு பண்ணிட்டேன், என்னை போக விடுங்க என்று கதறினாள். எனக்கு அவள் மேல் பரிதாபம் வந்தது. 20 வயது பெண், எவ்வளவு நேரம்தான் மரண பயத்தில் இருக்க முடியும்? ஒருவேளை விஸ்வா அவளிடம் தவறாக நடந்திருப்பானோ? நான் கதவை திறந்தேன். கதவு திறந்தவுடனேயே அந்த பெண் மின்னல் வேகத்தில் வெளியே ஓடினாள். அவள் ஒருமுறை கூட திரும்பி பார்க்கவில்லை. தன் கணவன் நாளை சாகப் போகிறான் என்ற கவலை கூட இல்லாமல் முக்காட்டை இறுகப் பற்றிக் கொண்டு ஓடினாள். நான் செல்லுக்குள் எட்டி பார்த்தேன். உள்ளே ஒரு மூலையில் யாரோ போர்வையை போர்த்தி தூங்கிக் கொண்டிருந்தார்கள். விஸ்வாதான் விரக்தியில் தூங்குகிறான் என்று நினைத்து நான் மீண்டும் கதவை இழுத்து பூட்டினேன். அந்த பெண்ணை சிப்பாய்கள் வெளியே விட்டுவிட்டார்கள். அதிகாலை 4 மணி. தூக்கு தண்டனைக்கான நேரம். யமதர்மன் அழைக்கும் நேரம். எஸ்பி ஷார், டாக்டர் மற்றும் அதிகாரிகள் வந்தனர். கைதி எண் 999 தயாரா என்று எஸ்பி ஷார் கேட்டார். ஆமாம் சார், உள்ளேதான் இருக்கிறான் என்றேன். கதவை திற, அவனை அழைத்து வா என்று உத்தரவிட்டார். கதவு திறக்கப்பட்டது. நாங்கள் உள்ளே சென்றோம். சுவரை பார்த்தபடி படுத்திருந்த அந்த உருவத்தை நான் எழுப்பினேன். விஸ்வா, எழுந்திரு, நேரம் ஆகிவிட்டது. எந்த அசைவும் இல்லை. எஸ்பி ஷார் கோபத்தில், தூக்கு நேரத்தில் என்ன தூக்கம் என்று சொல்லி போர்வையை வேகமாக விலக்கினார். அடுத்த நொடி என் காலடியில் பூமி பிளந்தது. அங்கே கைதி உடையில் இருந்தது விஸ்வா இல்லை, அது ஸ்வேதா. ஆம், நேற்று இரவு அழுது கொண்டு முக்காடு போட்டுக்கொண்டு வெளியே ஓடியது ஸ்வேதா இல்லை, அது பெண்ணின் உடையில் முகத்தை மூடிக்கொண்டு தப்பிச் சென்ற விஸ்வா. எனக்கு தலை சுற்றியது. எஸ்பி ஷார் அதிர்ச்சியில் கத்தினார். என்ன நடக்கிறது இங்கே? விஸ்வா எங்கே? இந்த பெண் இங்கே என்ன செய்கிறாள்? கைதி உடையில் இருந்த ஸ்வேதா மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள். அவள் முகத்தில் எந்த பயமும் இல்லை, மாறாக ஒரு வெற்றி புன்னகை இருந்தது. சார், விஸ்வா தப்பித்து ஓடவில்லை. அவர் ஒரு உண்மையை நிரூபிக்கச் சென்றிருக்கிறார். அவர் நிரபராதி. எஸ்பி சார் கோபத்தின் உச்சிக்கே சென்றார். நீ ஒரு குற்றவாளியை தப்பிக்க வைத்திருக்காய். இதற்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஸ்வேதா உறுதியான குரலில் சொன்னாள். தெரியும் சார். ஆனால் விஸ்வா செய்ததை நான் செய்தேன். அவர் எனக்காகத்தான் ஜெயிலுக்கு போனார். இப்போது நான் அவருக்காக இங்கே இருக்கிறேன். அவர் திரும்பி வருவார். அவர் கோழை அல்ல. விசாரணையில் உண்மை வெளிவந்தது. ஸ்வேதாவும் விஸ்வாவும் காதலர்கள் அல்ல, அவர்கள் அண்ணன் தங்கை போல பழகியவர்கள். விஸ்வா பக்கத்து வீட்டுக்காரன், அந்த ஊரின் பெரிய தாதா மற்றும் அரசியல்வாதியின் மகன் ஆதி ஸ்வேதாவிடம் தவறாக நடக்க முயன்றான். அவனை காப்பாற்றப் போன விஸ்வாவுக்கும் ஆதிக்கும் நடந்த சண்டையில் ஆதி போதையில் தன் துப்பாக்கியாலேயே தவறுதலாக சுட்டுக்கொண்டு இறந்தான். ஆனால் ஆதியின் அப்பா பணம் மற்றும் அதிகாரத்தால் சாட்சிகளை விலைக்கு வாங்கி விஸ்வாவை ஒரு திட்டமிட்ட கொலைகாரனாக்கி தூக்கு தண்டனை வரை கொண்டு வந்துவிட்டார். அந்த சம்பவம் நடந்தபோது ஆதியின் போனில் வீடியோ ரெக்கார்ட் ஆகியிருந்தது. அந்த போனை விஸ்வா போலீஸ் வருவதற்கு முன் ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருந்தான். அதை எடுக்கத்தான் அவன் சென்றிருக்கிறான். அவன் வருவான் சார் என்று ஸ்வேதா கண்ணீருடன் கூறினாள். நேரம் கடந்து கொண்டிருந்தது. விஸ்வாவை போலீஸ் தேடிக் கொண்டிருந்தது. மதியம் 2 மணி இருக்கும். எனக்கு நம்பிக்கை போய்விட்டது. அவன் தப்பித்து ஓடிவிட்டான் என்று நினைத்தேன். திடீரென்று என் வயர்லெஸ் வாக்கியில் ஒரு குரல். மேடம்,
ஒரு ஜீப் வேகமாக வருகிறது. நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். ஒரு பழைய ஜீப் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியது விஸ்வா. அவன் கையில் ஒருவன் தரதரவென இழுத்து வரப்பட்டான். அவன் வேறு யாருமல்ல, நீதிமன்றத்தில் பொய் சாட்சி சொன்ன ஆதியின் கார் டிரைவர். விஸ்வா மூச்சிறைக்க எஸ்எட் சார் காலடியில் அந்த பொய் சாட்சியையும் ஒரு மொபைல் போனையும் போட்டான். அவனது ஆடைகள் கிழிந்திருந்தன, முகத்தில் காயங்கள். அவன் வெளியே பெரிய போராட்டத்தையே சந்தித்திருக்கிறான் என்று தெரிந்தது. சார், இதோ ஆதாரம். இது தற்காப்புக்காக நடந்த விபத்து, கொலை அல்ல. இந்த வீடியோவை பாருங்கள் என்றான். எஸ்பி சார் அந்த வீடியோவை பார்த்தார். உண்மை வெட்ட வெளிச்சமானது. வீடியோவில் ஆதி எப்படி ஸ்வேதாவை துன்புறுத்தினான் என்பதும் குண்டு எப்படி வெடித்தது என்பதும் தெளிவாக இருந்தது. உடனடியாக அந்த வீடியோ நீதிபதிக்கு அனுப்பப்பட்டது. அரசியல்வாதியின் செல்வாக்கு தவிடுபொடியானது. மக்கள் கொந்தளித்தார்கள். நீதிமன்றம் பழைய தீர்ப்பை ரத்து செய்தது. விஸ்வா நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டான். ஜெயிலில் இருந்து தப்பியதற்காக சிறு தண்டனை மட்டும் வழங்கப்பட்டது. தூக்கு கயிறு அருந்தது. சில மாதங்களுக்குப் பிறகு விஸ்வா விடுதலையாகி வெளியே வரும் நாள். நான் கேட் அருகே நின்றிருந்தேன். வாசலில் ஸ்வேதா காத்திருந்தாள். இம்முறை அவள் சாதாரண உடையில் இருந்தாலும் அவள் முகத்திலிருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. விஸ்வா வெளியே வந்து என்னை பார்த்து சலூட் அடித்தான். நன்றி மேடம். அன்றிரவு நீங்கள் கதவை திறக்கவில்லை என்றால் உண்மை சாகடிக்கப்பட்டிருக்கும். நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன். போய் வாருங்கள். காதலையும் உண்மையையும் எந்த சிறைச்சாலையும் நீண்ட நாள் அடைத்து வைக்க முடியாது. விஸ்வாவும் ஸ்வேதாவும் கை கோர்த்து கொண்டு அந்த பெரிய சிறைச்சாலையை விட்டு தங்களின் புதிய வாழ்க்கையை நோக்கி நடந்தார்கள். அன்று நான் கற்றுக்கொண்ட மரணத்தை விட நம்பிக்கை வலிமையான. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.